ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முதல் மொழிவாரி ஆணையம் தார் கமிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். பாருங்கள், தார் கமிஷன் இது எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 ஜூன் 17 அன்னைக்கு தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஒரு மூவர் ஆணையத்தை அமைச்சாங்க. எப்போ அப்படின்னா 1948 ஜூன் 17 அன்னைக்கு. இதோடைய தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி எஸ்கே தார் அவர்கள் தான் இந்த ஆணையத்துடைய தலைவராக இருந்தாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்துடைய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி. எஸ்கே தார் அவர்கள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி. இதில் மொத்தம் 3 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் எஸ்கே தார், இன்னொன்று ஜெகத் நாராயணன் லால், மூணாவது பன்னாலால் அவர்கள். இந்த 3 உறுப்பினர்களும் தான் இந்த மொழிவாரி ஆணையத்தில் இருந்தாங்க. இவங்க புதிய மொழிவாரி மாகாணங்களாக ஆந்திரா, கேரளம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகியவற்றை உருவாக்குவது குறித்து ஆராய்ந்தாங்க. இவங்க இவங்களோட ரிப்போர்ட்டை எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 டிசம்பர் 10 அன்னைக்கு இந்த ஆணையம் அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. ஓகே, இவங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா மொழிவாரி மாகாண மறுசீரமைப்பு என்னும் கருத்தாக்கத்திற்கு எதிரான காரணங்களை தான் இவங்க பட்டியலிட்டிருந்தாங்க. இவங்களுடைய பரிந்துரை என்னென்னு பார்க்கலாமா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொழிவாரியாக பிரிப்பதை விட நிர்வாக வசதியே முக்கியம் என்று கூறி இவங்க இதை நிராகரிச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ இது ரிலேட்டடான கொஷின்ஸ் ஃபியூ கொஷின்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின், 1948 அமைக்கப்பட்ட மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? எஸ்கே தார் அவர்கள். 1948 அமைக்கப்பட்ட மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் எஸ்கே தார் அவர்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள், எஸ்கே தார் ஆணையம் மாநிலங்கள் மறுசீரமைப்புக்கு எதை அடிப்படையாக கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைத்தது? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக வசதி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தான் அடிப்படையாக கொண்டு செயல்படணும் அப்படின்னு பரிந்துரைச்சாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள், தார் கமிஷனின் பரிந்துரைகளை ஆய்வு செய்ய காங்கிரஸ் கட்சி எந்த குழுவை அதன் ஜெய்ப்பூர் மாநாட்டில் நியமித்தது? தார் கமிஷனுடைய பரிந்துரைகளை ஆய்வு செய்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி எந்த குழுவை ஜெய்ப்பூர் மாநாட்டில் நியமித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேவிபி கமிஷன். ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா இந்த மூவர் கொண்ட ஜேவிபி கமிஷனை தார் கமிஷனுடைய பரிந்துரைகளை ஆய்வு செய்கிறதுக்காக அமைச்சாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இதோட இந்த தார் கமிஷன் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.